அடியாள் வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் சிரத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். தாட்சாயணி அனைத்து உணர்ந்தவள், ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவன். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவமடைந்த பிறகு மற்றொருவனுக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவள். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதான். கோபப்பட்டு விடாதீர்கள். ஒவ்வொருவரையும் நன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். உங்களையும் வீட்டிற்கு பெருமையும் எங்கு வந்தார்? கைக்குத்தி பின்புத்தி என்ற சொந்தத்தை இலக்கணம் கண்டுவிட்டேன். உலகத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் இனி நான் ஏற்றுக்கொள்ளவா? நினைத்தாலும் நினைவிற்கு வரவில்லை. உங்களையே சதம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்ல மீறி என் வாயுப்படியை கலந்த போதே என் மனைவி இறந்து விட்டார். என் பரவ எதிரி தச்சனின் மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கிறார். இது ஒரு முறை என்னை தச்சன் மகள் என்று சொல்லாதீர்கள். அவர் எனக்கு தந்தை மந்த, நான் அவருக்கு மகளும் அல்ல என்று ஊரறிய சொல்லிவிட்டு அவர் யாகவும் முடியாமல் போகட்டும் என்று சமைத்து விட்டு வந்தேன். உன் சாதமான ஒன்று செய்யார். என்னால் ஏவப்பட்டிருக்கும் வீரபத்திரன் இந்நேரம் தச்சனை பழிவாங்கி யாகத்தையும் அழித்திருப்பார். எப்படியோ சொல்லிட்டு என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால், வாக்கால், காயத்தால், முற்காலம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. போக மாட்டேன். உயிரை விட்டாலும் உங்கள் திருவடிகளில் விடுவேனே தவிர இந்த இடத்தை விட்டு ஒரு கணமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் காண முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உன் இளமை மறந்து தச்சன் மகள் என்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை புரிந்திருக்க வேண்டியது. தவறு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உலகத்தே உபதேசம் செய்து தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? உன் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. போ. இதை பிரிந்து தருவது உறுதியாக என்னை பார்த்து இதுவரை சொல்லுங்கள். பார்க்கவும் தயாராகில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆழத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்த ரிஷிகள், பூதகரங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவமில்லை என்று சட்டத்தில் கூறுவார்கள்.